Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா மதிய லஞ்சுக்கு சாப்பிடுற மாதிரியான ஒரு லஞ்ச் கோம்போ தான் பார்க்க போறோம். இந்த லஞ்ச் கோம்போல முள்ளங்கியை வச்சு மசாலா குழம்பும் சேனக்கிழங்கு வச்சு வறுவலும் தான் செய்ய போறோம். இதுல வந்து ரசமும் வச்சிருக்கேன். ரசம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான ரச வகைகள் போட்டுருக்கேன். அந்த ரெசிபியோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். விருப்பப்பட்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த முள்ளங்கி குழம்பும் வறுவலும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு சில சாமான்கள் நம்ம வதக்கி அரைக்கணும். அதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 9லேருந்து 10 சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு இருக்கிறது 1/4 கப் அளவுக்கு இருக்குது. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கால்வாசி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா 2 பல்லு பூண்டும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து இந்த சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதையும் இதில் சேர்த்துட்டு மிதமான தீயில் இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு செவந்து வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம சோம்பு சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப செவந்து போயிடும். இது வந்து பொன்னிறமாக செவந்தால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து மீடியம் சைஸில் 2 தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். கட் பண்ணினதோட அளவு 1 கப் அளவுக்கு இருக்குது. உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒன்று மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வதங்கிட்டு இருக்கப்பயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி. இது ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்சது 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கடையில் வாங்கினது கூட சேர்த்துக்கலாம். இது இல்லாத பட்சத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய், அதாவது ஒரு சின்ன மூடி தேங்காயில் பாதி அளவு மட்டும் துருவி சேர்த்துட்டு மிதமான தீயில் இந்த மசாலாலாம் நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். கருகிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுருளை இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. மசாலா கருகிடாமல் வதக்கிக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஆறுற சமயத்துக்குள்ளே நம்ம குழம்ப வந்து தாளித்து ஒன்று சேர்த்து வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பட்டை 2 கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்து இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் மறுபடியும் சொல்கிறேன், சின்ன வெங்காயம் சேர்க்குறப்ப ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாத பட்சத்தில் மட்டும் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணினது 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த வெங்காயம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம முள்ளங்கி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி ஏற்கனவே வதக்கியாச்சு. முள்ளங்கி வந்து ஒரு 150 கிராம் அளவுள்ள முள்ளங்கியை கட் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுருக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணினதோட அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துட்டு முதல்ல தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் மிதமான தீயில் இந்த எண்ணெயிலேயே முள்ளங்கியை நல்லா வதக்கிறப்ப உங்களுக்கு வாசனையை நல்லா வெந்து வந்துடும். இது வதங்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா விழுதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ வதக்கி வச்ச அந்த மசாலா இருக்குது பார்த்திங்களா, அதை அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம குழம்புல சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா முள்ளங்கி நல்லா வெந்து இந்த அளவுக்கு நிறத்தில் இருக்குது. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு வேக வைக்கிறப்ப அந்த குழம்புல சட்டுன்னு உங்களுக்கு முள்ளங்கி வெந்து வந்துடும். இப்போ அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இந்த மசாலாவோடைய வதக்கி விடுங்க.
இப்போ நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அதில் இருக்கிற மசாலாலாம் எல்லாத்தையுமே கழுவி இதில் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவை தண்ணியும் இப்பயே நம்ம சேர்த்துக்கணும். மொத்தமாக தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குழகுழப்பாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக கறி குழம்பு மாதிரி இருக்கணும். ஊற்றிட்டு மிதமான தீயில் மூடி வச்சு இந்த முள்ளங்கி வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம உப்பு போட மறந்துட்டோம் இல்லையா, இன்னொரு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு உங்களுக்கு தேவைப்படும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா வெந்து குழம்பும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து புளி நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, ஏன்னா தக்காளி அதிகமாக சேர்த்துருக்கோம். உங்களுக்கு புளிப்பாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் கொஞ்சமாக புளி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து புளி இதில் ஊற்ற போகிறது கிடையாது. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகளை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பரான முள்ளங்கி மசால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம சேனக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். ஏற்கனவே சேனக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கி நல்லா இந்த அளவுக்கு கட் பண்ணி வேக வச்சுருக்கிறேன். இதை வேக வைக்கிறப்பன்னு பார்த்திங்கன்னா தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். ரொம்ப குழைய வேக வச்சுக்க வேணாம். சின்ன சின்ன பீஸாக போடுறப்ப உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரப்போ வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். வறுவல் செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனை எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா சோம்பு வந்து 1 பாதியமாக இடித்தது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். முழுசாக போடுறதையும் காட்டிலையும் இந்த மாதிரி 1 பாதியமாக இடித்து போடுறப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த வெங்காயத்தோடையே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா வேக வச்ச சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி எதுவுமே இருக்காமல் பார்த்துக்கோங்க. கிழங்க போட்டுட்டு நம்ம இதை வந்து கொஞ்ச நேரம் இதிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். கூடவே தேவையான அளவு உப்பு இப்போ 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். ஏற்கனவே கிழங்கு வேக வைக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கிறேன். அதனால் தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா ஒரு மிதமான தீயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் கறி மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். வீட்டில் அரைச்சது அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கினது கறி மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கறி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இப்போ மிதமான தீயில் இதை நல்லா வந்து தனித்தனியாக உதிரியாக நல்லா முருகலாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மூடி வைக்காமல் மிதமான தீயிலே கலந்து இந்த அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இந்த மசாலா குழம்புக்கு இந்த வறுவல் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சமாக மிளகு பொடி கூட நீங்கள் மேலே தூவிக்கலாம். ரொம்ப சூப்பரான நம்மளோட சேனக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பாத்திரத்தை மாற்றி வச்சுடுங்க. இதே மாதிரி அளவுகளோட இந்த முள்ளங்கி மசாலா குழம்பும் சேனக்கிழங்கு வறுவலையும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.